சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன், கல்யாணம் பண்ணால் ஃபாரின் மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு ஜாதகமும் கையுமா அலைவாங்க. அப்படி கல்யாணம் ஆகி வெளிநாட்டுக்கு போகிற பெண் அங்கே பார்க்கக்கூடிய சில கலாச்சார மாற்றங்கள்னால கல்ச்சுரல் ஷாக் அடைவாங்கன்றத இவங்க எல்லாருமே மறந்துடுறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெண் அம்மாவோட பேசணுன்னாலும் சரி, இவங்க அவங்க பெண்ணோட பேசணுன்னாலும் எல்லாத்துக்குமே நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற விஜயலக்ஷ்மி தனக்கு கல்யாணம் ஆகி 10வது நாளே அவருடைய கணவர் மலேசியாவுக்கு போய் சம்பாதிக்க போகிறேன், சம்பாரித்து பணத்தை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு போனார். இன்றைக்கி வரைக்கும் பணமும் அனுப்பலை, ஆளும் திரும்பி வரலன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தது? விஜயலக்ஷ்மியோட குடும்பத்தாரோட இப்போ பேசுவோம். விஜயலக்ஷ்மியோடைய அப்பா லக்ஷ்மணன், அவங்களுடைய தம்பி ராஜாராம் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு பேசுவோம். சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். ஃபேமிலி எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, தம்பி, 2 அக்கா இருக்கான். சின்னக்கா கோயம்புத்தூரில் பஞ்சு மில்லில் வேலை பார்க்குறாங்க. தம்பி பக்கத்தூரில் டிராக்டர் ஓட்டுறேன். நான் பரமக்குடி பக்கத்தில் மேலக்கானூர் கணபதி ஐடியில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐடியில் படிச்சுட்டு இருக்கீங்க, சரி. நாங்கள் விவசாயம் தான் பண்ணி வளச்சிக்கிட்டு இருக்கோம். சரிப்பா. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பெரிய அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அக்கா பேர் விஜயலக்ஷ்மி. உங்கள் 4 பசங்களில் எல்லாருமே படிச்சிருக்காங்களா, இல்லை இவர் ஒருத்தர் தான் இப்போ படிச்சுட்டு இருக்காராயா? இவர் ஒருத்தர் தான். நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். மூத்த அக்கா 9th படிச்சிருக்கு, சின்னக்கா படிக்கலை, தம்பி 9th படிச்சிருக்கேன். எல்லாருமே விவசாயத்தில் கொஞ்ச நாள் இருந்தாங்களா, இல்லை? எல்லாருமே விவசாயம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். உங்கள் அம்மா? அம்மா விவசாயம் தான் பார்க்குறாங்க. விவசாயம் பார்க்காங்க, கோடையில் விறகு வெட்ட போவாங்க. ஐயா, உங்கள் பொண்ணு விஜயலக்ஷ்மி எந்த மாதிரி, எப்படிப்பட்ட பொண்ணு அவங்க? பொண்ணு நல்ல பொண்ணு தான்மா. 9வது படிச்சுக்கிட்டு இருக்கிறதோட வந்து பொண்ணு கேட்டாங்க. 9வதோட நீங்கள் நிறுத்திட்டீங்களா, இல்லை அவங்களே விருப்பப்பட்டு நிறுத்திட்டாங்களா? அவங்க நாங்கள் தான். நல்லா படிப்பாங்களா? நல்லா படிக்கும். 9வது கேட்டதோட வந்து பொண்ணை வந்து கேட்டாங்க. படித்ததோட படிச்சுக்கிட்டு இருக்கலையே. நான் சொன்னேன் படித்து முடிக்கட்டும், இப்போ என்ன அவசரம் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நம்ம சொந்தம் வந்தோம் போயிடும், பொண்ணை கொடுங்க அப்படின்னு. இன்னொரு கல்யாணம் முடிச்சவனுக்கு நான் என்னத்தை பொண்ணு கொடுக்குறது? யாரையா வந்து கேட்டா? இங்கே நம்மளை சொந்தக்காரவங்க. கல்யாண பேச்சு நீங்கள் எடுக்கல முதல்ல? இல்லை இல்லை. யார் வந்து கேட்டா முதல்ல கேட்டது அவங்க இப்போ மாப்பிள்ளைய சொந்தக்காரவங்க. உங்களுக்கும் சொந்தம்? எனக்கும் சொந்தம். சரி. கேட்டாங்க. அப்புறம் அந்த வார்த்தையை சொன்னேன். ஒரு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சாலும் இனிமேலுக்கு அதே நல்லா இருந்து வாழல, இது என்ன வாழ போகுது, இருக்கட்டும்ங்க, பார்த்துக்குருவோம், தங்கச்சி படிக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் திரும்பி வந்துடுவேன், கொத்தனார் வேலை பார்க்குறேன், நல்லா அந்த குடும்பத்தையும் காப்பாற்றிக்கிறோம், அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றிக்கிடுவேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நாங்களாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்பட்டு இவங்க மாமா அவங்க ஐயா எல்லோரும் சேர்ந்தடிச்சு கொண்டு போனாங்க. கேட்டப்பவே 2ஆம் தாரமாக தான் கேட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம், கட்டிட்டு போனாங்க. அப்போ உங்கள் வீட்டில் வந்து உங்கள் மனைவி மற்றவங்கெல்லாம் யாருமே எதுவும் சொல்லலையா? யாருமே என்னன்னு சொல்லலை. என்ன சொல்லலைன்னா நீ தெரிஞ்சிருவேன் அவன். இல்லை, 2ஆம் தாரமாக கேட்குறதுக்கு என்ன காரணம்? 2ஆம் தாரமாக கேட்குறதுக்கு அந்த பொண்ணு இருந்து வாழ மாட்டேங்கிருச்சு. இல்லை, உங்கள் பொண்ணை வந்து ஏன் 2ஆம் தாரமாக கேட்கணும்? நம்ம சொந்தக்கார பொண்ணு. சொந்தக்கார பொண்ணு. இவங்க அம்மாயும் அந்த மாப்பிள்ளைய அம்மாயும் கூட பிறந்தவங்க. அதனால சொந்தம் விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுனால வந்து கேட்டாங்க. முதல் மனைவி என்னன்னா அது தனியாக போட்டு என்ன பேசின இடத்துல அது இருக்க மாட்டேங்குது, அது போய் இப்போ வேறு இடத்துல கட்டி கொடுத்து நான் 2 குழந்தை இருக்குது. அதுக்கு பக்கத்தூர் குழந்தை இருக்குது. அப்புறம் அதை சொன்னேன். அப்புறம் எல்லோரும் நீ தெரிஞ்சு வந்துடுவேன், அவங்களுக்கு 2 பொண்ணு இருக்குது, எல்லோரும் ஒன்றுமா நான் போயிடலாம், நீங்கள் பொண்ணை கொடுறா, கொத்தனார் வேலை ஒரு நாளைக்கு 450 ரூபாய்க்கு வேலை பார்க்குறேன், எல்லாம் காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ உங்கள் பேச்செல்லாம் கேட்டு சரி அவங்க என்ன நம்மளென்ன கிணத்துக்குள்ளே அப்படி இறக்கி விட போகிறாங்க, நம்ம பிள்ளைய நல்லா வாழ வைக்கத்தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த அமாந்தரமாக கொடுத்துட்டேன். அப்போ நகை போடுறதுக்காக வேண்டி மாமா எனக்கு காசை கொடுத்துருங்க, நீங்கள் நகை பண்ணி போட்டியிருந்தா அப்புறம் விற்கும்போது காசு குறையும் அப்படின்ட்டு மாப்பிள்ளைக்காரர் கேட்டார்.
மாப்பிள்ளையே நகை வேணாம் எனக்கு பணமாக கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. பணமாக கொடுக்க நேரடியாக அவங்க அம்மாவும் அவங்களும் நிறைய கேட்குறாங்க. அவங்க அம்மாவும் கேட்டாங்க. எல்லாருமே கேட்க எல்லாருமே அது நம்ம ஏற்பட்டு வந்தவங்கலாம் கேட்டாங்க. அவங்க பொண்ணு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எல்லாருமே நகைக்கு பதிலாக பணமாகவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நகை வந்து நீங்களா விருப்பப்பட்டு போடுறேன்னு சொன்ன நகையா? அவங்க கேட்டாங்க, 10 பவுன் கேட்டாங்க. ம் நாங்கள் 7 பவுன் போடுறோம்னு சொன்னோம். ம் அப்போ 7 பவுனுக்குள்ள காசை கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ விலைக்கு 45,000 வருது 7 பவுனுக்கு. இப்போ 4,000 தான் அந்த விசேலிச்சம் கிட்ட கொடுக்கும்போது. அப்போம்போது ஒரு பகை 4,000 ரூபா தான் இருந்துச்சு. 4,000 தான் இருந்துச்சு. அப்போ இவன் போக வழி இல்லை, மாமா எனக்கு 85,000 கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி 85,000 வாங்கிட்டு போனவன் தான்மா. நீங்கள் அப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தீங்களாப்பா? நான் அப்போது ஸ்கூலில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ விவரம் தெரியாது, கொஞ்சம் சின்ன. இப்போ செகண்ட் இயர் காலேஜ் பண்ணுறீங்க. இப்போ ஐடிஐயில் செகண்ட் இயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள் மகளை கேட்டிங்களா நீங்கள்? இந்த கல்யாண பேச்சு எடுத்தப்போ 2ஆம் தாரமாக உன்னை கேட்குறாங்க. ஏன்னா 14-15 வயசு அப்போ கேட்டிங்களா? பொண்ணெல்லாம் நல்லா கேட்டு அப்புறம் மாப்பிள்ளைக்காரன் சம்மதிச்சு, நாங்களும் சம்மதிச்சு, எல்லாம் யோகமாக தான் வச்சு ஒரு கோயிலில். இல்லை இல்லை, பொண்ணு வந்து சம்மதம் சொன்னாங்களா? பொண்ணெல்லாம் சம்மதப்பட்டு தானே சம்மந்தம் பண்ணுறோம். அவனும் மாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாமாம்மா, உங்களுக்கு இந்த ஆடெல்லாம் வச்சுக்கிற வேணாமாம்மா, இந்த ஆட்டை விற்றுருங்க, பெரிய ஆடாக வாங்கணும், இந்த ஓட்டு விடு போது உங்களுக்கு இந்த கூரை விட்டை விற்றுருங்க மாமா அப்படின்னு சொல்லி ஒரு பருத்தி நிலம், சரியான நிலம், ஒரு பருத்தி ஒரு இருக்கும். உங்கள் மாப்பிள்ளை வந்து இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறாரு? கேட்குற வீட்டில் இருந்துக்கிட்டு போகிறாருல்ல, கேட்குறாரு. பருத்தி வச்சப்போ ஒருத்தரும் கொடுக்குறதுக்கு நீங்கள் வழி இல்லை, இவன் கடனை கொடுத்தா கடை விட்ட வாங்க முடியாது, இவன் என்ன இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் நீங்கள் எல்லாம் முளைச்சிட்டியே. அப்போது ஒரு நிலம் பருத்தி போட்டிருந்தேன், சரியான பருத்தி. அதை பண்ணிங்க இங்கே வாங்கம்மா, என்கிட்ட நான் கேட்ட இடம் பூரா எனக்கு வழியெல்லாம் போச்சு, கல்யாணத்தை முடிச்சிட்டேன், வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்றேன், நல்லாதம்மா போயிட்டு வரட்டும், எனக்கு இந்த நிலத்தை வச்சுக்கிட்டு எனக்கு பணத்தை கொடுங்க அப்படி சொல்லி அந்த நிலத்தை போய் ஒரு 35,000 ஒத்தி வச்சிடுறேன். உங்களுக்கு இருந்த ஒரே சொத்தாயா அது? ஆமாம், அதை ஒத்தி வச்சிடறேன் நான் அப்படியே பைத்தோட. அடுத்து மற்ற பசங்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, இருக்கிறாங்க. ஆமாம், அவங்களுக்கு நீங்கள் எதுவும் விட்டு வைக்காமல் நீங்கள் மொத்தத்தையும் அந்த அப்போ பிள்ளை நல்லா இருக்கட்டும் அடமானம் வச்சிங்க அந்த நிலத்தை போய்? ஆமாம், அடமானம் வச்சோம். நல்லா இருக்கட்டும், நம்ம பிள்ளை வரமே நாளைக்கு பொழைச்சி கிடச்சி வந்தால் திருப்பி அடித்து கொடுத்துருவாரு இப்படி ஏமாந்தாப்புல அதை செஞ்சோம். செஞ்சவும் பார்த்தோம். அப்புறம் மாமா 3 ஷிஃப்ட் அனுப்புகிற மாமா பணம் அப்படின்னு சொன்னாப்புல அந்த நிலத்துக்காரவங்களுக்கு அடமானம் கட்டுறதுக்கு. சரிப்பா அப்படின்னு சொன்னேன். 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. உன் நிலத்துக்காக வேண்டி நான் பணம் வாங்கலை, உன் நகைக்காக வேண்டி தான் நான் பணம் வாங்கினேன். நீ நிலத்தை திருப்புவியே, நீ கரையம் பண்ணுவியே எனக்கு தெரியாது, உனக்கு நகை தான் பேச்சு அப்படின்ட்டேன். சரிப்பா நீங்கள் நல்லா இருந்தால் சரிப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா அப்படின்னு இந்த பையனும் அந்த பொண்ணு தான் அவங்க வீட்டில் இருக்குல்ல விஜயலட்சுமி, இந்த பையன் இன்னொரு பொம்பளை பிள்ளை, இன்னொரு பையன், இந்த சனி ஞாயிறு லீவ் விடுவாங்க. அப்போ போய் விறகு வெட்டுறது 120 ரூபா 120 ரூபாய்க்கு விறகு வெட்டுவாங்க. 3 பசங்களும் போய்? ஆமாம், ஒரு பொண்ணு 2 பசங்க. இந்த சனி ஞாயிறு போவாங்க, ஒரு மாதம் லீவுக்கு போவாங்க இந்த ஆளுக்கு. அப்போ என் சம்சாரமும் எங்கள் இன்னும் வட்டி கட்ட முடியாது போல இருக்குது, மகளிர் மன்றத்தில் வாங்கினது நம்மளுக்கு நிறையா ஓடிக்கிட்டு இருக்குது. நானும் போகிறவங்க அது விறகு வெட்ட தெரியாது, நானும் விறகு வெட்ட போனதில்லை, வெட்டு வெட்ட போனதில்லை. இப்படி சரிமாவை போகமா அப்படின்னு சொல்லி இந்த மகளிர் மன்றத்து கடனை பாருங்கள், ஒரு 38,000 ரூபாய் இந்த ஆளுக்கெல்லாம் அடிச்சிட்டாங்க. 3 பசங்களும் விறகு வெட்டியே சம்பாரிச்சு விறகு வெட்டியே அந்த கடனை பூராத்தையும் வட்டி கிட்டி இல்லாமல் எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தேன் இந்த நிலம் திருப்பாட்ட அசிங்கமாக இருக்குமே நினச்சிக்கிட்டு அப்புறம் என் சம்சாரத்தை இந்த மகளிர் மன்றத்தில் சேர்ந்துருக்கு. மகளிர் மன்றத்தில் இங்கே வாமா, ஒரு 30,000 உங்கள் சங்கத்தில் வாங்கு, நம்ம மாதம் கட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1000 ரூபா கட்ட இடத்துல ஒரு 500 ஒரு 400 கட்டி இதை கழிச்சுக்கிடுவோம், 3 ரூபா வட்டி தானே அப்படின்னு சொல்லி அது ஒரு 35,000 என் சம்சாரம் வாங்குச்சு. அது மகளிர் மன்றத்தில் சேர்ந்ததுனால அடமானத்தை திருப்பிட்டோம்மா. திருப்பிலாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான். நிலத்தை திருப்பி எடுத்துட்டீங்க? ஆமாம்மா, சரிங்க. நிலத்தை திருப்பி எடுத்து பையங்கள் அது 3 பேர் இல்லைன்னு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, நிலத்தை எடுத்தாச்சு. என்ன செய்யுறது, நல்லா ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருப்பேன் விஜயலட்சுமிக்கு, நல்லா பேசிக்கிட்டே இருக்கும். பேசிக்கிட்டு இருந்தேன், என்ன இப்படி வராமல் இருந்தால் என்ன அர்த்தம், டேய்
உன்னை டைவர்ஸ் பண்ணிட வேண்டி நல்லா பேசுவேன். போய் கொஞ்ச நேரம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு போய் தனியாக போட்டு வந்து உன்னை டைவர்ஸ் பண்ணிட வேண்டி. அதை பற்றி உங்கள் பொண்ணுக்கிட்ட நான் பேசுகிறேன். உங்கள் பொண்ணுக்கு போட போகிற நகைக்கு பதிலாக எனக்கு பணமாகவே கொடுத்துருங்கன்னு மாப்பிள்ளை கேட்டிருக்காரு. அதுக்கும் விஜயலட்சுமியோடைய அப்பா அவர்கிட்ட இருந்த ஒரு நிலத்தை அடமானம் வச்சு பணத்தை கொடுத்துருக்காரு. 2004 விஜயலட்சுமிக்கு கல்யாணம் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு சொல்கிறதுக்கு விஜயலட்சுமி வந்திருக்காங்க. அவங்களோட பேசுவோம். சொல்லுமா. 2004 நீ 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது உன் கல்யாண பேச்சு எடுத்திருக்காங்க. நான் 8th படிக்கையில கேட்டுக்கிட்டு இருந்தா. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே பேச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு அப்பவே தெரியுமா உன்னை 2ஆம் தரமா கேட்குறாங்க? தெரியாது, அப்போலாம் எனக்கு தெரியாது. கல்யாணம்னு சொல்லி பேசி முடிச்ச வார்த்தைக்கு வீட்டுக்கு வர்றா. வீட்டுக்கு வந்து 2 நாள் சென்றுதான் 2வது கல்யாணம் முடிச்சிருக்கு அப்படின்னு தெரியும். அப்பதான் உங்களுக்கு சொல்றாங்க? அப்போதான் எங்களுக்கு சொல்கிறாங்க. உன்னோட பெர்மிஷன் கேட்கல, உன்னுடைய விருப்பத்தை கேட்கலையா யாரும்? வந்து எங்கள் அத்தை எங்கள் மாமாவுக்கு வந்து கேட்டாங்க. எங்கள் மாமா எங்கள் ஐயா வந்து கேட்டாங்க. 2வது கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலை. பேசி எல்லாம் முடிச்சுட்டு நான் மாப்பிள்ளைய பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டேன். அவருக்கு எத்தனை கல்யாணம்? உங்களுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி ஒரு கல்யாணம் முடிஞ்சிச்சு. முன்னாடி முடிஞ்சு அந்த பொண்ணு இருக்க மாட்டேன்னு ஓடி போயிடுச்சு. 2வது கல்யாணம் என்னைக்கிட்டே இருக்கு. சரிம்மா, அப்போ நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க. 8ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு நான் வீட்டில் இருந்துட்டேன். உங்களுக்கு மேற்கொண்டு படிக்கணும்னு விருப்பம் இல்லையா? மறுபடியும் படிக்கணும்னு நினச்சேன். நானாக போக மாட்டேன்ட்டேன். நான் பள்ளிக்கூடம் போகலை, நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு இருந்துட்டேன். சரி, அப்புறம் கல்யாணத்துக்கு அவரோட கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்க. அவரோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். கல்யாணம் நடந்து புகுந்த வீட்டுக்கு போனீங்க. அங்கே என்ன நடந்தது? அங்கே போய் வெளிநாடு போக முடியாது எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. எனக்கு நகை எடுத்த உடனே வெளிநாட்டு போகிறதுல தான் அவர் மும்முரமா இருந்திருக்காரு. வெளிநாட்டுக்கு குடும்பம்னு விருப்பம்னு இல்லை. எனக்கு பொண்ணை நீங்கள் கொடுங்க, நகை இப்போ பண்ணி போட வேணாம், எனக்கு 1 லட்ச ரூபாயும் காசை கொடுத்துருங்க, நான் வெளிநாடு போகிறேன் அப்படின்னு சொல்லி வரவங்க கேட்டாங்க. கல்யாணம் பேசும்போதே இந்த வெளிநாடு போகிறத பற்றியும் பேசியிருக்காங்க. நீங்கள் காசு கொடுத்தாத்தே நான் வெளிநாடு போக முடியும் அப்படின்றதே வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனது. நீங்கள் அதுக்கு ஒத்துக்கிட்டீங்களாம்மா? நான் சரி நம்ம மாமா மயன் தானே, நம்மளாம் சம்பாரித்து நல்லா போடுவார், நல்லா பார்த்துக்குறாருன்னு எங்கள் அம்மா அப்பா சரின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி நகைக்கு பதிலாக 1 லட்ச ரூபாய் காசை வாங்கி போயிட்டாங்க. காசை நீங்கள் யாருமே வந்து அவர் வெளிநாடு போகணும் அப்படின்னு சொன்னப்ப உங்களையும் கூட்டிகிட்டு போகிறாரா இல்லையான்ற பேச்சு வரலையா? என்னையும் கூட்டி போகிறதா சொல்லலை. நான் மட்டும் இந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும், நான் மட்டும் போகிறேன், எனக்கு அதுக்குள்ளே காசு மட்டும் கெட்டுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டா. சரி, வெளிநாடுக்கு போனாரா? போனதோட வரவே இல்லை. எப்போ போனாருமா? சித்திரை மாதம் போனாங்க. இல்லை, உங்களுக்கு கல்யாணம் நடந்து எத்தனை மாதம் கழிச்சு அவர் ஊருக்கு போனார்? 10 நாள் சென்றுச்சு. 10 நாள் செல்லாமே போயிட்டாங்க. கல்யாணம் நடந்து வெறும் 10 நாள் தான்? கல்யாணம் முடிஞ்சு 10 நாளைக்கு உள்ளே கிளம்பி போயிட்டாங்க. எந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனார்? மலேசியாவுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு போனாங்க. சரி, அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் அவங்களோட பேசினாரா? போய் இறங்கின பின்னாடி பேசினாங்க. நான் ஃபோன் அடிக்கோட பேசுவாங்க. ஃபோனில் பேசுனதோட அந்த 1 வருஷத்துக்கு இருந்து அந்த காசு மட்டும் கடன் மட்டும் எட்ட அனுப்பிட்டாங்க. அதோட எதுவுமே இல்லை. காசு பணம் எதுவுமே இல்லை, ஃபோனு எதுவுமே பண்ணுறதில்ல. உங்கள் அப்பா வாங்கின கடனை அவர் அடைச்சிட்டார்? அடைக்கலை. எங்கள் அப்பா கொடுத்த கடனே அடைக்கலை. அவங்க கடன் மட்டும் அடைச்சிட்டு இருந்துட்டாங்க. குடும்பத்துக்கு பணம் அனுப்பிவிட்டு அதோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. எனக்கு காசு பணம் எதுவும் அனுப்பிவிடலை. சரி, ஃபோனில் என்ன மாதிரி பேசுவார்? ஃபோனில் கொஞ்சம் நல்லா பேசிக்கிட்டே கொண்ட மாட்டாக்கா அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவாப்புல. பேசினாலும் சரி பேசிட்டு போகிறான்னு நான் கேட்டு இருந்துருவேன், எதுவும் சொல்ல மாட்டேன். சரி ஊருக்கு வாங்க, இதுவரை என்ன செய்ய போறிய, இவ்வளோதான் சம்பாரிச்சது போதும், நீங்கள் சம்பாரிச்சாலும் சம்பாதிக்காட்டாலும் பரவாயில்ல, ஊருக்கு வந்துருங்க, வீட்டுக்கு வந்துடுவோம், நம்ம சம்பாரிச்சுக்குருவோம் அப்படின்னு நான் சொன்னது. நீ ஏறி சொல்கிறது எனக்கு தெரியாதா, எனக்கு பிள்ளைக்கு தெரியாதா, நீ என்னடி சொல்கிறது அப்படின்னு என்னை திறக்கிறோம் பேசுவாப்புல. பேசுவோம், நான் ஃபோனை வச்சிருக்கேன் அழுதுட்டு பேச மாட்டேன். நீங்கள் உங்கள் மாமியார் கிட்ட இதை பற்றி பேசியிருக்கீங்களா? எங்கள் அத்தை அவங்களும் இருப்பாங்க. அவங்களும் வாடா ஊருக்கு வாடான்னு சொன்னால் நீ யார் பேசுறது, எனக்கு ஊருக்கு வர தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை திட்டுவாப்புல. திட்டினா அதோட அவங்க திட்டிட்டு பயந்து வச்சுருவாங்க அழுதுட்டு. நானும் பேச மாட்டேன். நம்ம என்னத்தை பேசுகிறது, இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு இருந்துருவேன். அவன் நீ என்கிட்ட பேச வேணாம், நீ எப்போ ஊருக்கு வரையே நான் பேசிக்கிறேன், நீ என்கிட்ட பேச வேணான்ட்டு நான் கோவமாக வச்சுருவேன், பேச மாட்டேன். அவங்களும் பேசாமல் வச்சுருவாங்க. அப்படியே ரொம்ப நாள் இப்படி 1 மாதம் 4 மாதம் 2 மாதம் 3 மாதம் சென்று ஃபோன் பண்ணோம்னா பேச எடுக்க மாட்டாப்புல. நீ யார், இது லாங் நம்பர் வச்சிரு அப்படின்னு சொல்லிடுவாப்புல. ராங் நம்பர்னு சொல்லி வச்சிருவாரு. லாங் நம்பர் வச்சிரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு வச்சுருவாங்க. அப்படி இருந்து மீண்டும் நான் மறுபடியும் பேசுவேன், என்ன நல்லா இருக்கீங்களா, நான் தான் பேசுகிறேன், நீ யார் அப்படி சொல்லிட்டு போன வச்சுருவாப்புல. அவர் குரல் தானா? அவங்க குரல் தான், அவங்க நம்பருக்கு தான் நான் அடிப்பேன்.
சரி, இவர் வந்து இது முதல் முறையா வெளிநாட்டுக்கு போயிருக்காரா? இதே ஃபஸ்ட்டு முதல் தடவை போயிருக்காரு. வெளிநாட்டுல என்ன வேலைன்னு சொல்லிட்டு போனாரு? கொத்தனார் வேலைக்கு போனார். அவர் கூட வேற யாரும் போனாங்களா உங்க ஊர்ல இருந்து? அவங்களோட போய் அங்கே இருக்காங்க. உங்க சொந்தக்காரரா? நம்ம சொந்தக்காரவுதே அங்கேதான் இருக்காங்க. எங்கள் சொந்தக்கார விட்டுத்தேன் அந்த கம்பெனிலேருந்து வேலை ஆக்குறாப்புல. சரி, அவர் எப்பயும் நீங்க இந்த மாதிரி அவர் உங்களுடைய ஃபோன் கால்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாரு இல்லையா? அப்ப அவர்கிட்ட நீங்க தொடர்பு கொண்டீங்களா? அவர்கிட்ட சொந்தக்காரர்கிட்ட கேட்டீங்களா? கேட்டான். என்னமாமா என்கிட்ட பேசுறாப்புல, வைக்க மாட்டாப்புல, என்ன செய்யறது, இப்படி இருக்காப்புலே, சம்பாதிக்க வேணாம், நீங்களாவது அனுப்பிவிடுங்க மாமா அப்படின்னு சொல்லி அவரோட சொன்னோம்னா, அவன் எங்களை தண்ணியை போட்டு ஒண்டக்கு மடக்கு பேசுறியான், நீ யார் என் குடும்பத்தில் தலையிடுறது, என் விஷயத்தில் நீ தலையிடாதே, நீ யாராண்டு எங்களை வந்து சண்டைக்கு வர்றியான், நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியல, என்னத்தான் செய்யறது, நாங்களும் சொல்லி பார்த்தோம் கேட்கல அப்படின்னு அவங்க எங்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அப்போ வெறுப்பாகிறதுல இப்படி இருக்காங்களே, அவங்க ஒரு யாராவது ஒருத்தர் சொல்லி பேச்சு கேட்கணும்ல, கேட்க மாட்டாங்களே அப்படி சொல்லி எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதோட அவங்கள்ட பேசிட்டு நாங்கள் ஆட்டில் வச்சுறது பேசுறது இல்லை. அப்புறம் மறுபடியும் மீண்டும் ஒரு வாரம் ஒரு மாதம் சென்று மீண்டும் ஃபோன் பண்ணி கேட்பேன் ஓட்டேன், அவங்க நிலவரம் எப்படி இருக்குது, என்ன செய்கிறாங்க அப்படி சொல்லி கேட்டோம்னா, அவன் வேலை வைக்கிறேன், தண்ணி அடிக்கிறேன், பாட்டில் வர்றேன் போகிறேன், எங்கள் வச்ச கேட்குறேன் இல்லத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள்ட கேட்டுட்டு பக்கத்தில் உள்ளவங்கள்ட கேட்டால் அவங்களும் அப்படி சொல்கிறாங்க, அவன் செலவழிக்கிறான் வைக்கிறேன், அப்படி போகிறேன் எங்கள்கிட்ட வந்து அண்ட மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, எங்கள் பேச்ச கேட்க மாட்டேன் அப்படின்றாங்க. இது மாதிரி எத்தனை வருஷம் ஓடிச்சு? இந்த 8 வருஷம் இப்போ இதே மாதிரி ஓடிடுச்சு. இப்படியே என்ன சொல்கிறீங்க விஜயலட்சுமி? ஒரு வருஷம் இந்த மாதிரி, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆச்சு? ஒழுங்காக பணம் கொடுத்துட்டு இருந்தாரு, ஒழுங்காக பேசினாரு, அதுக்கப்புறமா எல்லாம் மாறிடுச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் வேற உங்க சார்பில் இருந்து யாரும் அவர்கிட்ட பேசலையா? பேசுவாங்க. இங்கே உள்ளவங்க நம்ம எங்கள் சொந்தக்காரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து இப்படி என்னடா பேசாமல் இருக்க, அந்த பொண்ணோட வாழ்க்கை என்னடா செய்யுது. சரி, நீங்கள் யாராவது நேரில் போய் பார்க்கணுன்னு முயற்சி எடுத்தீங்களா? எடுக்கலை. நேராக போய் பார்க்கணும் எடுக்கலை. உங்கள் தரப்புலேருந்து யாரும் அந்த முயற்சி எடுக்கல? யாருமே எடுக்கலை. சரி, அவர்கிட்ட வந்து கடைசியாக நீங்கள் பேசும்போது, இப்போ நீங்கள் செய்கிறது நல்லது கிடையாது, நாங்கள் வேற மாதிரி முயற்சி எடுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் எதுவும் அவர்கிட்ட சொல்லி பார்த்தீங்களா? அவங்க எங்கள் அத்தாவை சொன்னாங்க, அவங்க அம்மாவை இவனை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி போட்டிருக்காடா பொண்ணு வீட்டுக்காரவோ, நீ வராமல் இருக்க, நான் என்னடா செய்கிறேன், நீ வாடா ஊருக்கு அப்படி சொன்னதுக்கு, நான் எதுக்கு வரேன், நீ போய் உள்ளரு, நான் வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதோட எங்கள் அத்தை அழுதுகிட்டு போன வச்சுட்டாங்க, பேசலை. அதோட நானும் பேசலை, பேசாமல் வச்சுட்டேன். விஜயலட்சுமி, எப்போ கடைசியாக அவரோட பேசுனீங்க? கடைசியாக இப்போ ஒரு 5 மாதத்துக்கு முன்னே பேசினேன். 5 மாதத்துக்கு முன்னாடி பேசுனதுக்கு, நீ எப்போ வர்றிய ஊருக்கு, வாங்க, வரேன்ட்டு நீங்கள் இப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்களே, வாங்க அப்படி சொன்னேன். நான் வர முடியாது, நீ யார் என்னைய சொல்கிறது, நான் வர முடியாது, உனக்கு எந்த பேச்சும் இல்லை, உனக்கு எந்த தொடரும் இல்லை, உனக்குள்ளதை நீ பயன்சில் வாங்கிட்டு நீ போ அப்படி சொல்லிட்டாப்புல. அப்போ நீ எங்கே சுற்றி நீ ஊருக்கு தானே வரணும், வா பார்த்துக்குருவான், இனிமேல் நீ எனக்கு ஃபோனே பண்ணாதே, நானும் உன்ட்ட ஃபோனே பேசலை அப்படின்னு வச்சுட்டேன் போனேன். அதுலேருந்து பேசவே மாட்டான். இப்போ இந்த ஒரு 15 நாளைக்கு முன்னே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன். சரி, நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன்ட்டாப்புல. நீ யார் அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் பேசுகிறேன், பேசுங்க, என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன், பேசலை. அதோட ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிட்டாப்புல. அதோட பேசவே இல்லை. 15 நாளைக்கு முன்னாடி கடைசியாக நீங்கள் முயற்சி பண்ணி? நான் பேசினேன். சரி, இப்போவாது நம்மகிட்ட பேசுவாளா, என்ன விவரம் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நான் பேசினேன். பேசி கேட்டதுக்கு பேசலை, என்கிட்ட போன ஆஃப் பண்ணி வச்சிட்டாப்புல. கல்யாணம் ஆனதுலேருந்து இன்னைய தேதி வரைக்கும் 6 வருஷத்துக்கு நீங்கள் வந்து வேற எந்த முயற்சியும் எடுக்கலையா? எடுக்கவே இல்லை. இவரை சந்திக்கிறதுக்கு எடுக்கலை. பக்கத்தில் உள்ளவரை கேட்கல, அவன் வரமாட்டான், அவனுக்கு எதுக்கு நீங்கள் பொண்ணை கட்டி கொடுத்தீங்க, காலி பயில கட்டி கொடுத்து இப்படி பொண்ணை கொண்டு வந்து இப்படி செஞ்சு விட்டீங்களே, உங்களுக்கே தெரியாதா அப்படின்னா அவங்க பக்கத்தில் உள்ளவங்க எங்களை பேசுகிறாங்க. நாங்கள் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம், எங்களுக்கு தெரியல, இப்படி ஏமாற்றி எங்களை கட்டி விட்டாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அவட அவங்க எங்களை திட்டிட்டு அவங்க வச்சுட்டாக. போனேன். விஜயலட்சுமி, இந்த நிகழ்ச்சி மூலியமாக அவரோட பேசுகிறோம், நீங்கள் என்ன கேட்பீங்க அவர்கிட்ட? என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன். நான் நல்லா இருக்கேனான்னு கேட்டாவே என்கிட்ட அவர் பேச மாட்டாப்புல. வேற என்ன கேட்பீங்க அவர்கிட்ட? என்ன நீங்கள் எப்போ ஊருக்கு வர்றிய அப்படின்னு கேட்குறேன். நான் 2 நாள் வர்றேன், வரலன்னு என்ன பேசுகிறான்னு பார்ப்போம். அவங்க அவரோட சேர்ந்து வாழ விருப்பப்படுறீங்களா? நான் சேர்ந்து வாழணும்னு தான் நான் நினைக்கிறேன். வந்து நம்மளை நல்லா வச்சுக்கிறட்டும், இல்லைன்னா நம்மளுக்குள்ளே பயன்சில் கட்டிட்டு போகட்டும் அப்படி. விஜயலட்சுமிக்கு கல்யாணம் முடிந்து கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆயிருக்கு. கல்யாணம் நடந்து 10வது நாளே அவருடைய கணவர் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. அப்போ போனவர் இன்னைக்கு வரைக்கும் திரும்பி வரல.
இவங்க அவங்க தரப்புல இருந்து அவரோட பேச எவ்வளவோ முயற்சி எடுத்தும் அவர் இவங்களோட பேச மறுக்கிறாரு. மேற்கொண்டு இவங்க என்ன செய்ய போகிறாங்க அதை பற்றி அவங்கக்கிட்டே கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா, என்னென்ன முயற்சிகள் எடுத்தீங்க நீங்கள்? இங்கே திரும்பி வர்றதுக்காக தான் முயற்சி எடுக்கிறோம். இல்லை, இவங்க வந்து 10வது நாள் அவர் ஊருக்கு போயிருக்காரு. உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது அவர் ஏமாத்துறாரு, வெளிநாட்டுக்கு போனவர் நம்மளை ஏமாத்த பார்க்குறாருன்னு உங்களுக்கு எப்போ தெரிஞ்சுது? ஒரு வருஷம் சென்று தெரியும். உங்கள் பொண்ணு வந்து சொன்னாங்களா? ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா பேசினார். மச்சனன்கிட்ட பேசுவார், அத்தை கட்சிகிட்ட பேசுவார், என்கிட்ட பேசுவார், அத்தை நல்லா இருக்காருன்னு கேட்பார். எல்லாம் ஏமாற்றமாகவே பேசி எங்களை அது ஒரு 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 என்னமோ ஒரு ஆசையை காட்டி மோசம் பண்ணது மாதிரிலே பண்ணிக்கிட்டே இருந்துருந்துக்காரு. அவ்வளோ அதாவது உங்ககிட்ட அவ்வளோ நம்பிக்கை அவர் உருவாக்கி இருக்கிறாரு. நான் என்ன செஞ்சாலும் என்னை வந்து நான் சந்தேகப்படக்கூடாது. அதே தான்மா. சரி, அவர் மேலே உங்களுக்கு எப்போ சந்தேகம் வந்தது? அந்த சொன்னார்ல, இந்த மாதிரி மாமா உங்கள் நிலத்துக்களை திருப்பிடுற மாமா, உங்களுடைய சொத்தெல்லாம் திருப்பிடுறேன், உங்களுக்கு ஆடு வாங்கி தரேன், மாடு வாங்கி தரேன், என் குடும்பத்தையும் பார்க்குறேன், உங்கள் குடும்பத்தையும் பார்க்குறேன் இப்படின்னு சொன்னார்ல. மறுடிப்பு ஒரு வருஷம் சென்று நான் நகைக்காக தான் உன்கிட்ட பணம் வாங்கினேன், ஒரு நிலத்தை நான் திருப்பி ஒன்று பணம் வாங்கலை, உனக்கு நகைக்குத்தான் பேச்சு, உன் நகை திருப்புவே நீ ஏலத்தில் விடுவே தெரியாதுன்னு சொன்னார்ல. அன்னைக்கோடு நான் போகணும் அடிக்கிறதும் இல்லை, அதோடு அன்னைக்கோடு அவனை நான் பேச பார்த்தேன் இல்லை. உங்ககிட்ட எப்போ அவர் ஃபோன் பண்ணி டைவர்ஸ் வேணும்னு கேட்டார் பொண்ணுக்கிட்ட இருந்த? ஒரு 2-3 வருஷம் சென்று. 2-3 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட பேசினாரா? என்னைட்டையும் பேசுகிறாப்புல, அவர்கிட்டையும் பேசுகிறாப்புல. அதுக்கு என்ன காரணம்? அது எப்படி பேசுகிறாப்புல, நல்லா பேசுவார். இப்படி நம்ம இருக்கிறது மாதிரி இருந்தோம்னா நல்லா பேசுவார். செத்த பொறுங்க, காசு போட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு போய் வெளியில் போய் தண்ணியை போட்டு வந்தாருவீங்க, என்ன வருது என்ன பேசுகிறாரு ஏது வைக்கிறான்னு தெரியாமையே போயிடுது. ஃபோன் பேசவே உங்களை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணி போட்டு வந்துடுவார். தண்ணியை போட்டு வந்து மறுபடியும் வந்து பேசுறது. இது நீங்கள் ஃபோன் பண்ணால் இந்த மாதிரி பண்ணுவார். சொல்லுமா. நாங்கள் மிஸ்கால் கொடுப்போம்மா. இங்கேருந்து மிஸ்கால் கொடுத்தோம்னா அடிப்பாக அடிச்சு பேசிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் பேசிட்டு வை நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணியை போட்டு வந்து மறுபடியும் வந்து பேசுவாங்க. அப்புறம் தான் அவரே ஃபோன் பண்ணுவார். பேசி மறுபடியும் குண்டங்க மண்டங்க பேசிட்டு அதோட என்ன நான் திட்டவும் போன அப்படியே வச்சிருவாப்புல. என்னம்மா சொல்லுவார் அப்படி? சொல்லுவார். இப்படித்தான் பேசுவாப்புல. எனக்கு என்ன நீ என்ன செஞ்ச இப்படி ஆக்கும் நீ என்ன உங்கள் அப்பாவோட என்ன கொடுத்தா, எனக்கு நாய்க்கு தானே காசு கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவாப்புல. என்ன கொடுத்தாங்கன்னு கேட்பாரா? என்ன காசு, என்ன உங்கள் அப்பாவோட என்ன காசு கொடுத்து விட்டாங்க, இவ்வளோ காசு தானே, நாய்க்கு இவ்வளோ காசு தானே, உங்கள் காசுண்டா வாங்கிக்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவாப்புல. நான் எதுவுமே சொல்கிறது இல்லை, பேசாமல் நான் போன வச்சிருவேன். சரி, என்னைக்கு வந்து டைவர்ஸ் வேணும்னு கேட்டார்? இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடிமா. 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்டாரா? ஆமாம், என்னட்டு சொன்னாப்புல. எனக்குன்னா நான் ஓடி 10 பொண்டாட்டி அடிக்கடி சொல்லுவாருமா. நீ என்னடி உன்னை என்ன காசு நான் வெளிநாடு போகிறதுக்கு உன்னை ஏமாத்தினேன் கேட்டுனே அப்படின்னு சொல்லுவாப்புல. சரி, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலான்னு அவர் சொன்னாரா? நீ என்னடி நான் ஓடி 10 பொண்டாட்டி விட்டுவேன்டி, நீ என்னடி உனக்குள்ள டைவர்ஸ் மட்டும் எத்தனை லட்சம் வந்தாலும் பரவாயில்ல நான் கெட்டுறதுக்கு தயாராக இருக்கேன்டி அப்படின்னு சொன்னாப்புல. நீ தயாராக இருக்கில்ல, எனக்குள்ள நீ கெட்டிட்டு நீ ஊருக்கு வா, ஊரில் வந்து நம்ம பேசிக்கிடுவோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அப்பா கிட்ட போய் சொன்னீங்களா? இங்கே வந்து அப்பாட்ட வந்து சொன்னேன், இப்படி பேசுகிறாப்புல. இவங்களும் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க, என்கிட்ட பேசையில் எங்கள் அம்மா எங்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க. பேச வந்தே எங்கள் அம்மாவுக்கு கோவம் வரவும் போனேன், என்னடி அவன்கிட்ட பேசுகிறா, போன வைடி அப்படின்னு சொல்ல வந்தே நான் போனேன். நீ என்கிட்ட பேசாதேன்னு நான் போன வச்சுட்டேன், பேசவே இல்லை அது வரை. அதுக்கப்புறமா என்னையா பண்ணீங்க? அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது அவனை? அம்மா என்ன செய்யறது? என்ன முயற்சி எடுத்தீங்க? சரி, இவர் வந்து கண்காணாத இடத்துல இருக்காரு, நம்ம யார் மூலியமாவது இவரை வர வைப்போம் அப்படின்னு எதுவும் முயற்சி எடுத்தீங்களா? முயற்சி எடுக்கிறதுக்கு அவன் அந்த டயத்துலேயே இருந்துச்சுவேன், அந்த போதை போகும், மறுநாள் பேச ஆரம்பிப்பேன். மறுநாள் எப்படி பேச ஆரம்பிப்பான்டா, நான் சித்திரை மாதம் வந்துடுறேன், நான் தீபாவளிக்கு வந்துடுறேன், பொங்கலுக்கு வந்துடுறேன், எல்லாம் சாமான்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், புறப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். பொங்கல் கழிச்சிருச்சுன்னு வைங்க, என்னங்க பொங்கலுக்கு வரலைன்னு வரேன்னு சொன்னியே வரலை அப்படின்னு சொன்னால், எனக்கு சூழ்நிலை நல்லா இல்லை, நான் வரல, இப்படியே நாளை கழிச்சிக்கிட்டே இருக்கிற நாங்களும் அப்போ இன்றைக்கி வந்துடுவார். பகைச்சிக்கிட்டா நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை பாதிப்பு வந்துடும், நம்ம பகைக்கக்கூடாது. அப்போ
நம்ம பவச்சிட்டா நான் மாதிரி இந்த மாதிரி சம்பாரிச்சுக்கிட்டு வரணும்னு நினச்சேன், இவன் கேஸை போட்டேன், இவன் அதை பண்ணிவிட்டேன் இதை பண்ணிவிட்டேன்னு சொல்லுவேன்னு நினச்சிக்கிட்டு அப்போ அவன் எழுவைக்கியே போய்கிட்டே இருந்தான். இது பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படி இருக்கையில், என்னடி வெப்ப என்ன மாடு விசிறோட இருக்கேன், இல்லை தளர்த்தானா இல்லை தளரடின்னா அப்படின்னு கேட்குறாப்புல. வயசு போயிடுச்சா வயசு போகலையா அப்படின்னு கேட்குறாப்புல. அப்படி சொல்லி என்கிட்ட கேட்குறாப்புல. நான் வர்றதுக்கு 10 வருஷம் ஆகும்படி, நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு பார்த்தேன். உங்களை போல பெரிய மனுஷன் போய் ஒரு ஐடியா கேட்டேன். கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கொடுத்திருந்தா கலெக்டர் பார்த்து அதை என்ன பண்ணணுமோ அதை ஏது செய்யணுமோ பத்திரிக்கை நிறுவனம் வச்சு போட்டு அதை ஒழுங்கு பண்ணிடுவாங்கப்பா அப்படின்னு சொன்னாவும் அவங்கள்ட்ட போனால் 3ஆம் திங்கக்கிழமை போய் பத்திரிக்கை அடித்து விட்டாங்க. அடித்து விடும்போது அங்கே போயிடுச்சு, வெளிநாட்டுக்காரங்க எங்கள் காந்திக்கிட்டே போயிடுச்சு பத்திரிக்கை. அப்போ பேப்பரை பார்த்துட்டு, டேய் பேப்பர் மூலியமாக வந்துடுச்சு, இன்னும் ஒன்று இருக்க முடியாது, மரியாதையாக 15 நாளில் நீ உங்கள் பொண்டாட்டி தளத்தோட போயிரு, அப்புறம் ஒரு 4 மாதம் 5 மாதம் இருந்துட்டு அப்புறம் வா. யார் சொல்கிறா இதை? அவன் ஃப்ரெண்டு அங்கே உள்ள ஃப்ரெண்டு அவளோட வேலை ஆக்குறவங்க. அந்த ஊர்ல இருந்து போனவர் அவரும்? அந்த ஊருக்காரங்க 10 பேர் 15 பேர் இருக்காங்க. நீங்க அவரோட கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்க கொடுத்தீங்க இல்லையா, மனு கொடுத்துருக்கீங்க, நீங்க போனீங்களாப்பா? நான் போகல. நாங்கள் 2 பேரும் போனோம். சரி. அப்போ பார்த்து அந்த படித்து பார்த்து பேப்பர் நிறுவனம் சும்மா ஓடுவாங்க பேப்பரு அப்படின்னு. என்னடா சும்மா எப்படா போடுவேன், நீங்கள் புறப்படுறா உங்களுக்கு நாங்கள் ரிட்டர்ன்டா பணம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். டேய் என் குடும்பத்தில் தலையிட்டீண்டா நல்லா தெரியாது, என் குடும்பத்தில் தலையிடாத வேலையை பாடுறா, நான் வரும்போது நான் பார்க்க நல்லா முடியும் அப்படின்ட்டான். அப்படின்றவங்க போனோம், திங்கக்கிழமை போனோம். ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்றாரா இதெல்லாம்? ஆமாம், அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி நாங்கள் கேட்குறோம். இப்போ அடித்து கேட்டால் கூட அவர் சொல்லுவார் உங்களுக்கு. இருக்காரு இல்லை இப்படியே இந்த ஃபோட்டோ இப்போ ஃபஸ்ட்டு 2 தேதி கொடுத்ததுனால இதோட வர்றாப்பிலையா ஊருக்கு, இல்லை நாங்கள் மீண்டும் போய் திருப்பி கொடுக்கவா அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். 15 நாளைக்குள்ள வர்றதா இருந்தால் எங்களுக்கு முடிவு சொல்லுங்கள், நாங்கள் இருந்துறோம் போகாமல். இல்லை மறுபடியும் திருப்பி மண்டக்கரமாக பேசுனா நாங்கள் மீண்டும் கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி. அப்போ நீங்கள் 2 நாளைக்கு பொறுங்க, நாங்கள் எங்கள் பயல்களை பூரா கூப்பிட்டு உங்கள் மாமா வச்சு நாங்கள் பேசி உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 2 நாள் சென்று அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம். ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவன் என் குடும்பத்தில் தலையிடக்கூடாது, நீங்கள் யாரும் தலையிடக்கூடாது, எனக்கு தெரியாதா, எனக்கு ஊருக்கு போக தெரியாதா, எனக்கு போக தெரியுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கொண்டாங்க தண்ணியை போட்டு பேசியிருக்காங்க. நான் போக முடியாதா 10 15 நாள் சொல்லி பேச்சை மறுக்கிறாமா. அவங்க ஊராளுக்கு 10 பேர் இருக்காங்க, 10 பேர்கிட்டையும் மறுக்கிறாங்க. ராஜாராம், இந்த பிரச்சனைக்கு நீங்க ஏதாவது உங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்கீங்களா, இது எப்படி தீர்த்து வைக்கலான்ட்டு நீங்க பேசியிருக்கீங்களா? இல்லை இல்லை இல்லைங்க. அக்காவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நம்ம தரப்புல இருந்து ஏதாவது ஒரு முயற்சி எடுப்போம்னு யோசிச்சு எது பண்ணீங்களா? அவர் அங்கேருந்து வந்துடுறேன்ட்டு சொல்லிகிட்டு இருந்தார். இந்த இப்போ கிளம்பிடுறேன் அப்படி கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுனால சரி நாங்களும் இப்போ வந்துடுவார் அப்புறம் வந்துடுவார், நாங்கள் எந்த முயற்சியுமே எடுக்கலை. ஆளை இங்கேருந்து கொண்டு வரதா இங்கேருந்து எந்த முயற்சியும் நாங்கள் எடுக்கலை. அவர் ஃபோன் பண்ணி இந்த இப்போ வந்துடுறேன் அப்புறம் வந்துடுறேன்னு ஃபோன் பண்ணுவோம். நாங்கள் சரி நம்ம அக்காவோட வாழ்க்கை கெட்டு போகுமே, சரி வந்தால் வாழ வைக்கணும் அப்படின்றதுனால நாங்களும் எந்த முயற்சியும் எடுக்காமல் பொறுமையாக இருந்தான். இப்போ வந்துடுவார் அப்புறம் வந்து நாங்களும் இவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடி 6 வருஷம் கழிச்சு இன்னும் மறுபடியும் எந்த தகவலும் இல்லை வர்றது மாதிரி. கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்ததுக்கு அப்புறமும் அவர் வந்து சரி வரல. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? மனு கொடுத்த அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டான், என்ன இந்த மாதிரி மனு கொடுத்துருக்கமே வர்றீங்களா வரலையா அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட அங்கே வேலை ஆக்குறவங்கள்ட்ட கேட்டான், அவர் ஊருக்காரவங்கள்ட்ட. அதை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நான் கேட்டு உங்களுக்கு சொல்கிறப்பா அப்படி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணேன். நாங்கள் கூப்பிட்டு வச்சு பேசினேன், எங்கள் பேச்சை கேட்க மாட்டேன்றேன், நாங்கள் சொல்கிறதுக்கு நீ என் விஷயத்தில் தலையிடாத, எனக்கு போக தெரியும் ஊருக்கு, நான் ஊருக்கு இப்போ போகிறேன்னா நான் போகிறேன்னா நான் போகாமல் கூட இங்கேயே இருப்பேன், நீ என் விஷயத்தில் தலையிடாத, என்னை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதுல அப்படி சொல்லிட்டாப்புல போய் கேட்டதுக்கு. அதோட நாங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னாப்லன்னு கேட்டேன், இப்போ இங்கே வீட்டுக்கு வர்றாரா இல்லை மறுபடியும் நாங்கள் மனு கொடுக்கவா கலெக்டர் ஆஃபீஸில் போய் எங்களை மறுபடியும் வர சொல்லியிருக்காங்க, மறுபடியும் மனு கொடுக்கவா இல்லை இதோட வந்துடுறாரான்னு கேட்டான். ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவர் சொல்லிட்டாரு, நான் போய் பேசினதுக்கு அவன் சொல்லிட்டான், என் விஷயத்தில் நீ தலையிடாத, நான் என் விஷயத்தை நான் மறுபடியும் அதுதான் அவருடைய பதில் அப்படி சொல்லிடுறாராம். அவர் திரும்பி வருவாருன்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? வர மாட்டாருன்னு நம்பிக்கை இருக்குமா? வர மாட்டாருன்னு தான் நினைக்கிறீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? வரமாட்டார். ஒரு சாக போகிற கிழவன் ஒரு கிளவியை ஒரு களை எடுக்கிற இடத்துல போய் களை எடுக்கிற கிளவியை போய் ஆகா நம்ம பொண்டாட்டி கீழே விழுந்துருந்தோம் மேலே விழுந்துருந்தோம் இன்னொருத்தையும் காணமே பட்னியாக பசியாக கிடைக்க அப்படின்னு சொல்லி போய் அவன் போய் கிளம்பி போய் பார்க்குறான்ல. ஒரு 4 வயசு பொண்ணு அந்த பச்சை முகத்தை கட்டி வச்சுட்டு
இவன் போய் வெளிநாட்டில் போய் அவன் சம்பாரிச்சுக்கிட்டு குழந்தையா பிடிச்சிக்கிட்டு குடிச்சிட்டு குத்தாடினா நீ விட்டு கொடுப்பாங்களாமா நீ? காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. நீ பிள்ளைகளுக்கு நீ தான் வாழ்நாள் பயிர் இனிமேல் தான் பயிராக வேண்டியது. இந்த நேரம் விவசாயம் பண்ணி நம்ம களை எடுத்து அதுகளை பயிர் காப்பாற்றினா என்ன செய்ய முடியும்? அவன் இன்னும் ஒரு பிஞ்சுக்கு தண்ணி அரைச்சி பயிர் காப்பாற்றினா நீ நம்ம சும்மா விட்டுட்டு இருக்க முடியுமாம்மா? இல்லை அடுத்து என்ன பண்ணலாம்? அவனை என்ன செய்ய போகிறான்மா? கல்யாணம் முடிச்சு அங்கேயே புள்ள ஒட்டியே இருறான்ட சொல்ல போகிறான். அவனை இங்கே திருப்பி இங்கே அனுப்புங்க. ஆமாம். சரி, அவர் வராரு, நம்ம முயற்சி எடுத்து அவர் வராரு, அப்போ என்ன செய்வீங்க? என்ன செய்வான்? வந்து பொம்பளை பிள்ளையை கூப்பிடுவார். நல்லா தாராளமாக கூட்டிகிட்டு போப்பா, நாங்கள் போட்டேன் நாங்கள் கொடுத்தோம்ல பணம், அந்த நகையை பண்ணி போட்டுவிட்டு கூட்டிகிட்டு பொண்டாட்டி பிள்ளையை நான் சந்தோஷமாக இருப்பான்னு தான் சொல்ல போகிறான். விஜயலட்சுமி நீங்கள் அப்படித்தே வந்து வேணும்னு என்னை வந்து அந்த வீட்டில் வந்து கூப்பிடுவாங்க. கூப்பிட்டா நான் சொல்லிடுவேன், என்னை எப்படி கட்டிட்டு போனேன், எனக்கு நான் நாய்க்குள்ளே காசு கொடுத்துருக்கேன், அதுக்குள்ளே நாய்க்கு உள்ளே நீ பண்ணி போட்டு என்னை கூட்டிகிட்டு போ, நான் வர்றேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்மளை வந்து நீ சும்மா நீ வாண்டு கூப்பிட்டா நம்ம சும்மா நம்ம போக முடியுமா? சரி விஜயலட்சுமி, நீங்கள் பணத்தை பற்றி பேசுகிறீங்க. இல்லை மேடம், இப்போ அவர் வர்றாருன்னா இப்போ அவரை வர வைக்கிறதுக்கு வந்து நம்ம அத்து போகிறதுக்காக வர வைக்கல. இவ்வளோ கஷ்டப்பட்டு வர வைக்கிறது வாழணுன்றதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் முடியாதுன்னு இருக்கும்போது அவர் வந்து எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு முறையில் அவரை ஊருக்கு வர வச்சு நம்ம அக்கா வாழ வைக்கணுன்றதுக்காக இப்போ இந்த ஸ்டெப் எடுக்கிறத அத்து வர்றதுக்காக இல்லை. அதே தான் அவர் இங்கேருந்து வந்து எனக்கு என் பொண்டாட்டி வேணும் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு வந்து கூட்டிகிட்டு போட்டோம், அதனால் நாங்கள் அனுப்ப மாட்டோம்னு சொல்லலை. வாழ்கிறதுக்காக தான் இவ்வளோ ஸ்டெப் எடுக்கிறத. போய் நல்லபடியாக அவர் வந்து கூட்டிகிட்டு போனால் போய் நல்லபடியாக வாழட்டும். சரிப்பா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எத்தனை வருஷம் பொறுத்திருந்ததுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து யாராவது ஒருத்தர் அங்கே போயிருக்கலாம் இல்லையா? போகிறது நீங்கள் ஃபோன் அடித்ததுக்கே 10 பைசாக்கு வழி இல்லாமல் இருந்துச்சு. நான் 60-85,000 கட்டி நான் போய் எங்கள் அம்மாவோட ஆத்தாவோட இருக்க நான் போய் கூட்டிகிட்டு வர்றதுக்கு. இங்கேருந்து நாங்கள் போனால் நாங்கள் எங்கே மேடம், எங்களுக்கு ஒரு விவரம் தெரியாது. நாங்கள் அந்த அளவுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை உங்களுக்கு? இல்லை. ஏன் விஜயலட்சுமி, இத்தனை வருஷம் அவர் உங்களோட பேசாமே இருந்திருக்காரு. எந்த நம்பிக்கையில் அவர் வந்தாருன்னா சரி நீங்கள் எனக்கு நகையை போட்டு கூட்டிகிட்டு போங்க, உங்களோட நான் வாழறேன்னு சொல்லுவீங்க? ஆமாம்மா. வந்து என்னை வேணும்னா வந்து கூட்டி போட்டோம், வேணாட்டா எனக்குள்ளே பென்சிலை கட்டிட்டு நம்ம பாட்டில் இருந்துக்க வேண்டியதே. அவங்களுக்கு வேணானே நம்மளுக்குள்ளே பென்சிலை கட்டிட்டு நான் வந்து வேணான்னு நான் சொல்லலை. நீங்க வேணான்னு சொல்லல, அவர் வந்து ஒரு முடிவு எடுக்கட்டும்னு காத்திருக்கீங்களா? அவர் அபிப்பிராயம் எப்படியோ எனக்கு பொண்டாட்டி வேணும் அப்படின்னு சொன்னா நான் போறேன். எனக்கு பொண்டாட்டி வேணாம் அவளுக்குள்ள நான் பென்சிலை கொடுத்துறேன்னு சொன்னா எனக்குள்ள கொடுத்துட்டு போயிட்டோம். அதுக்காக நம்ம போய் மீண்டும் நம்ம வேணும்னு நம்ம நினச்சி போகிறோம், அவங்க வேணான்னு போது நம்ம போய் போகக்கூடாது. நாளைக்கு லாப நஷ்டம் வந்தால் யார் ஏற்றுக்கிறது? நம்மளை ஏமாற்றி கூட்டி போய் அங்கிட்ட வேணா கொண்டு விட்டாண்டா என்ன செய்ய முடியும்? அதை யோசிக்கலாம் இருக்குல்ல. இப்போ நல்லா சந்தோஷமாக நான் கூட்டிகிட்டு போகிறேன்றா, கூட்டி போய் நம்மளை நல்லா வச்சுக்கிறேன்னு யார் கண்டது? நம்ம மனசில் நம்ம இருக்குது, நம்ம புருஷனோட வாழுவோம், நம்ம நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருப்போம்ட்டு. அவன் மனசில் என்ன இருக்குது? நம்ம என்னத்தை கண்டான்? நம்மளை இப்படி செஞ்சுட்டா, நம்மளை அசிங்கப்படுத்திட்டாண்டு நம்ம வேறு மாதிரி செஞ்சுட்டா என்ன செய்ய முடியும்? நம்ம அப்படி என் மனசில் ஓடுதுல. அப்புறம் வந்துட்டா கிராமம் பார்த்து சொல்லும் போது கேட்டுக்குருவோம். நான் என்ன சொல்கிறேன், எல்லாம் இருந்துட்டு போகுது, இங்கே சுற்றி நம்ம ஊருக்கு தானே வரணும். ஊருக்கு அதை அனுப்பி விட்டுருங்க, ஊருக்கு வரட்டும். ஊருக்கு வந்து அப்புறம் என்ன பேசி ஊருக்கு வந்து அவங்க அபிப்பிராயம் எப்படி நானும் பேசுகிறேன். முடிஞ்சிட்டு போ. அப்போ அவங்க சகையில் அவங்க 10 பேர் இருப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க, நாங்கள் பொண்ணு வீட்டுக்காரவங்க 10 பேர் இருப்போம். அப்போ சகையை குட்டி வச்சு கேட்கும்போது இப்படித்தான் வழிமுறைமை, இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் போகணும்னா அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம்மா. பொதுவாக வந்து அரேஞ்ச் மேரேஜ் திருமணத்துக்கு முன்னாடி டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால் அந்த நபர் வந்து தன்னை வந்து யார் அப்படின்னு சொல்லி விவரங்கள் சொல்லியிருக்காரோ அந்த விவரங்களை முழுசாக வெரிஃபை பண்ணி செக் பண்ணிக்கிறது நல்லது. யாராவது வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா இன்னும் வந்து அதிகமான முறையில் ஒரு விழிப்போடு இருக்கணும். ஒருத்தருடைய குவாலிஃபிகேஷனு, ஒருத்தருடைய ஆக்குபேஷன், அவருடைய பேக்ரவுண்டு ப்ளஸ் அவருடைய ஏஜு, இதெல்லாம் என்ன அவர் சொல்கிறார் விவரங்கள், அதை அவருடைய ஒர்க் பிளேஸ்லேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். பர்டிகுலராக வந்து வெளிநாடு அப்படின்னா அந்த வெளிநாட்டில் உள்ள நிறுவனத்தை தொடர்பு கொண்டு இந்த பர்டிகுலர் பர்சன் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரா, அவர் சொல்கிற வேலையில் தான் இருக்காரா, அவர் சொல்கிற அளவுக்கு வந்து அவருடைய மாத ஊதியம் இருக்கா, இப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிவிட்டு முடிவெடுக்கிறது தான் வந்து கரெக்டு. ஸோ அதை ஃபாலோ பண்ணால் வெகுவாரியான பிரச்சனைகளை வந்து தவிர்த்திடலாம். திருமணம் பண்ணி செஞ்சுட்டு போனதுக்கப்புறம் வந்து அவரை தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சு அவரை தொடர்பு கொள்ள முடியாமல் போய்
அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து இன்கேஸ் he pretends as though someone else has taken the phone அப்படி சொல்லி பண்ணக்கூடிய சூழல் வந்ததுன்னா அது சிரமமாக தான் இருக்கும். அது கண்டிப்பாக அந்த நேரத்தில் அலுவலக தொலைபேசி அல்லது அவருடைய சீனியர் ஆஃபீஸர் அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஒன் கேன் செக் வாட் இஸ் த ட்ரூ ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஏதாவது இது சம்மந்தமான புகார் வருமானா அந்த புகாரோடைய தன்மையை ஆராய்ஞ்சு if it constitutes a cognizable offense, then further legal action can also be proceeded. சரி விஜயலட்சுமி, இப்போ உங்கள் கணவர் அவரோட இப்போ பேசுவோம்.